World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்மளுடைய வேலுசிவை அவர்கள் பேசியிருக்கிறார். ஐயா அவர்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப திறம்பட நிறையா கருத்துக்களை எடுத்து வந்து பேசுவார். அவருக்கு நான் தலைப்பு கொடுக்கும்போதே ரொம்ப வித்தியாசமான தலைப்பு கொடுப்பேன். அப்போ தான் நாமளும் ஒரு 4 விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அவருக்கு ரொம்ப ஈஸியான தலைப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த தடவை கொடுத்துருக்கிற தலைப்பு ராகு கேது நட்சத்திரங்கள் தரும் சிறப்பு பலன்கள். அதாவது ராகு கேது நட்சத்திரங்கள்னால் அஸ்வினி மக மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 6 நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது எந்த மாதிரியான சூட்சமமான பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு சிறப்பு தகவலாக கொடுக்க போகிறார். வேலுசிவாய் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 5 கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பெறை ஏற்றினை, நந்தி மகன்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பிரபஞ்ச குழு நடத்தும் 38வது மாதாந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மாதாந்த கருத்தரங்கிற்கு என்னை பேச வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் பட்டுக்கோட்டையர் அவர்களுக்கும், செயலாளர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், துணை செயலாளர் திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்களுக்கும் மற்றும் அருண்ராமையா, நந்தகுமார் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எனது தாய் சங்கம். அதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். என்னை வளர்த்த சங்கமும் இந்த சங்கம்தான். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ராகு கேதுகள் நட்சத்திரனுடைய சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பு தான் தலைவர் கொடுத்துருக்காரு. ராகு கேதுவனுடைய நட்சத்திரங்கள், ராகு கேதுனாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படின்னு. பாம்பு நம்மளை கண்டு பயப்படுதா, நாம் பாம்பை கண்டு பயப்படுறோமாங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாம்பை கையில் பிடிச்சி சுத்துறவங்க இருக்காங்க. பாம்பை லாகமாக பிடிச்சி அதை டப்பாக்குள்ளே அடித்து அல்லது கோணிப்பையில் அடித்து ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விடுறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த பாம்பு அப்படிங்கிறது பயத்தை உருவாக்குதா, பயத்தை போக்குதா? ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பயம். அந்த பயம் போக்குறதுக்கு அறிவு வேணும். அப்போ ஒரு செயலை முன் தெரியாமல் செஞ்சிட்டோம்னா அதிலிருந்து மீள்றது கஷ்டம். அப்போ தகுந்த அறிவோடு, திறமையான நுட்பத்தோடு பழகி கொண்டால் எந்த செயலும் எளியது. அப்போ ராகு கேதுனுடைய நட்சத்திரங்கள் நமக்கு நன்மை தருமா, தீமை தருமா அப்படிங்கிறது தான் என்ன பலன்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ பஞ்சாங்கத்தில் நாம நட்சத்திர எழுத்துக்கள்னு கொடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மிருகம், பட்சி, விருட்சம் 3 கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த நட்சத்திரத்துங்களுக்கும் அந்த பட்சி, மிருகம், விருட்சகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ராகு அப்படின்னா ஒரு பாம்பினுடைய முன்பகுதி, வாய். கேது அப்படிங்கிறது ஒரு பாம்பினுடைய பின்பகுதி, அதாவது வால் குறைந்த பகுதி.
இதுதான் ஒரு பாம்பில் இருக்கக்கூடியது. நடுமையம் வந்து கொஞ்சம் பெருத்து இருக்கு. ஆனால் வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த தலையை விட 10 மடங்கு வாயை திறக்கக்கூடிய ஆற்றல் அந்த பாம்பு இருக்கும். அதே போல் சுருங்கும் தன்மை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் சுருங்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்க விடும் பின்பகுதி. அப்போ பாம்பினுடைய ஒரு பகுதி ராகுவாகவும் இன்னொரு பகுதி கேதுவாகவும் செயல்படும். அப்போ ராகுனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு 180 டிகிரியில் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த ராகு கேதுனுடைய நட்சத்திரங்களை அஸ்வினி, திருவாதிரை, மகம், சுவாதி, மூலம், சதயம் இந்த 4 நட்சத்திரங்களையும் ராசி கட்டத்தில் எழுதி அதை இணைச்சிங்கன்னா ஒரு நட்சத்திரம் வரும். ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் என்ன குறிக்குது அப்படின்னா அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ விநாயக பெருமான் என்ன பண்ணார்னா அந்த ஞான பழத்தை வாங்கிறதுக்காக அந்த தாய் தேவனரை சுற்றி வந்துட்டார். உடனே அந்த பழத்தை அவர் வாங்கிக்கிட்டார். ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மயிலில் ஏறி உலகை சுற்றி வந்தார். அப்போ இந்த பாடல் நான் பாடலை பார்த்தீங்கன்னா 5 கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பெரிய எய்ச்சினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் அப்படின்னு. அப்போ விநாயகர் அப்படின்னா ஞான கொழுந்து, அறிவு சுடர் வளர்றதுக்கு தான் பயன்படும். ஆனால் ஔவையார் முருகப்பெருமானை பாடும்போது எப்படி பாடுறாரு? பழனியப்பா ஞான பழனியப்பா. அப்போ முதிர்ந்த ஒரு பருவம் முருகனது. அதனால தான் விநாயகருக்கு வந்து 4 எழுத்து மந்திரம். ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மந்திரம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 எழுத்து மந்திரம். அப்போ இந்த 6 நட்சத்திரங்களும் யாருடைய கையில் இருக்கு? எம்பெருமான் சித்தன் முருகன் கையில் இருக்கு. ஒரு மனிதனுடைய சித்தத்தை ஆட்டி படைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது. நீங்கள் உடலை விட்டுருங்க. ஒருத்தருக்கு சார் இருக்காரு சித்த வைத்தியர், அவர் பேசும்போது சில டாக்டர் அவர் சித்த வைத்தியத்தில். இப்போ உடம்புக்கு வைத்தியம் இல்லை, மனதுக்கு வைத்தியம் இல்லை, சித்தத்தை தெளியக்கூடியது தான் முருகப்பெருமான். அப்போ இந்த ராகு கேதுகள் வரும்போது சித்தத்தை பிரம பிடிக்க வைக்கும், சித்தத்தை தெளிவுறாது. அப்போ என்ன நோய் வருதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ராகு கேது திசையில் வரும்போது என்ன நோய் வருது, என்ன மனநிலை இருக்கான், அதாவது அஸ்வினி மகம் மூலம் அல்லது ராகுனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு ராசியை அமைஞ்சதுன்னு வச்சுக்காங்க, அவன் என்ன மனநிலை இருக்கான்னு சொல்ல முடியாது. 10 நாளைக்கு நல்லா இருப்பான், ரொம்ப ஜீனியஸாக இருப்பான். 11ஆவது பார்த்தீங்கன்னா 11ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எங்கேனாச்சும் ஒரு டாஸ்மார்க் கடையில் குடிச்சு விழுந்து கிடப்பான், இல்லைன்னா எங்கேயாச்சும் ரேசில் கொண்டு போய் பணத்தை விட்டு வச்சுருப்பான். அவனுடைய மனநிலை புத்தி கூர்மை அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் எதிலே உள்ள தீவிர அடால்ட்டாக இருப்பான். அதை அவனை மாற்றிக்கவே முடியாது. அப்போ மனநிலையோட சித்தத்தோட ஒண்டி இருக்குது. மனநிலை வேற, சித்தம் வேற. அப்போ பித்தம் சித்தம் இதெல்லாம் அந்த அந்த இதோட ஒன்றி போனது. அப்போ அதை முடியுமா? அப்போ அந்த சித்தத்தை தெளிய வைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 6 நட்சத்திரத்துக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தருக்கு சித்த பெருமை பிடிச்சிருந்துன்னா அந்த 6 நட்சத்திரத்துக்குள்ளதான் தெளிய வைக்க முடியும். அதுக்கு முருகப்பெருமான் அதிபதியாக இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மேச ராசியில முதல் நட்சத்திரமா இருக்கிறது யாரு? அசுபதி நட்சத்திரம், செவ்வாயினுடைய வீடு. அதே போல 5ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில மூல நட்சத்திரம். அது சுவாமி மலையை குறிக்கக்கூடியது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சூப்பன். அதே போல தனுசு ராசி உலக இயக்கத்திற்காக வேள்விகளை செய்யக்கூடியது. அதாவது சூரர்களை அழித்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல் தனுசு. அப்ப அங்க யாகம்.
இப்போ முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணும், அதோட விட்டுரும். ஆனால் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து அவனை ஞானியாக்கி தன்னுடன் வைத்துக் கொள்வார். அப்போ ஒருத்தன் கெட்ட நிலையில் ஒருத்தன் இருந்தாலும் அந்த அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அந்த குறைகளை நீக்கி அவனுக்கு சித்த பெருமையை தெளிவித்து அவனை தன்னுடைய அடியாரா ஆக்கிக்கிறார். இதுதான் இந்த முருகப்பெருமானுடைய இந்த தத்துவம். நம்ம வணங்குறோம், பாடுறோம், என்னமோ பண்ணுறோம் கடவுள் அப்படிங்கிறோம். ஆனால் சித்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அந்த 6 நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தான். சரவண பவ அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒருவருக்கு இந்த 6 நட்சத்திரங்களில் எந்த தசை நடந்தாலும், எந்த கிரகம் நின்று தசை நடத்தினாலும் முதல்ல மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் தைரியமாக வச்சுக்கிறதுக்கும் முதல்ல தயாராக இருந்துக்கணும். அப்போ யார் இதுக்கெல்லாம் முதல்ல கையில் நம்பருக்கு முதல்ல உதவக்கூடியது யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ அவருக்கு உண்டான மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வேல் விருத்தம் இல்லைன்னா பாத யாத்திரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும். அப்போ தைரியமாக இருக்கு. ஒரு செயலை வந்துருச்சு, கஷ்டம் நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிது, அதுக்கு இங்கே பின்னாடி ஓடலாம் ஒளியலாம் அப்படின்னா நம்மளை விட்டு அதை அகலாது, ஒருபோதும் தான் தீரும். அப்போ முதல்ல அதை நின்று பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்ததுன்னா நம்மளுக்கு ஆற்றல் வர ஆரம்பிக்கும். எனர்ஜி லெவல், அதாவது ஒரு பாம்பை கண்ட உடனே முதல்ல என்ன போகுது, எல்லாமே போயிடும். உங்ககிட்ட எதுவுமே இருக்காது, இருக்கிறது ஒன்றே தான் இருக்கும், பயம்தான் இருக்கும். அப்போ அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை முதல்ல வரவழைக்கிறது இந்த ராகு கேதுக்கள் முதல்ல மெய்ஞானத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறத போக்க வைக்கும். அப்போ அஞ்ஞானம்னா என்ன, மெய்ஞானம்னா என்னன்னா, தான் ஒருவன் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சானா அது அஞ்ஞானம். நாமும் நம்ம குடும்பமும் இந்த உலகமும் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு செயலை செஞ்சால் அதுதான் மெய்ஞானம். இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அது அஞ்ஞானம். நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்காங்க 4 பேர் நம்மளை நம்பியிருக்காங்கன்னு அந்த 100 ரூபாயை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுதான் மெய்ஞானம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தப்பு செய்யறீங்க பூரா சீட்டு எது வேணாலும் நீங்கள் தப்பு, அதாவது நம்ம குடும்பத்துக்கு நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது இல்லைன்னு நம்ம தெரிஞ்ச ஒரு செயலை செய்கிறோம் பாருங்க, அது எந்த செயலாக இருந்தாலும் அஞ்ஞானம் தான். அதுதான் உங்கள் கர்மாவாக செயல்படும். அதுக்கு துணை போகக்கூடியது தான் இந்த ராகு கேது. ஒருபோதும் அதுக்கு மனம் தரலைன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ ரேஸுக்கு ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்காங்க, அவர் எப்படி போவார்னா முதல்ல தானாக போகாம மாட்டார். தப்பு செய்யறதுக்கு யாருக்குமே முதல்ல துணிவு இருக்காது. அதுக்கு பக்கபலமாக யார் இருப்பானா, நண்பர்கள் வட்டாரம் கூட கண்டிப்பாக இருக்கும். அவங்க தான் முதல்ல கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா வேடிக்கை மட்டும் பாருன்னு தான் எடுத்துக்கிட்டு போவோம். அப்போ 10 நாளாகும் போது அந்த குதிரை இப்படி ஓடுது, இந்த குதிரை இப்படி ஓடுது, இது இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு அவங்களாம் சொல்கிறத உள்வாங்கிட்டே இருப்பார். தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை மறந்துடுவார். அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் வரும். இந்த முயற்சி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் தவறுதலான உந்துலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தப்பாக தோணும். 6ஆம் இடங்கிறது பலவீனம், 8ஆம் இடங்கிறது சுமை. அப்போ ஒரு மனிதன் 3ஆம் இடத்துல ஆசைப்பட்டு 6ஆம் இடத்துல பலமில்லாத போகும்போது 8ஆம் இடம் அவனுக்கு சுமையாக போகும், 12ஆம் இடம் அவனுக்கு பாதையாக மாறிடும். அதுதான் வாழ்க்கை ஸ்டைலாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி
அந்த நட்சத்திரங்களை எப்படி நம்ம கையாள போறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ராகு கேதுகள் நட்சத்திரம் எல்லாமே சிறப்பான நட்சத்திரங்கள் தான். நீங்க பாருங்க, பரணி நட்சத்திரம் எதுக்கும் ஆகாது, விசாக நட்சத்திரம் எதுக்கும் ஆகாது. நீங்க பஞ்சாங்கத்துல பாருங்க, வாசன் பஞ்சாங்கத்துல ஆதிரை பரணி முப்பூரம் கேட்டை தீதூர் விசாகம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல இந்த நட்சத்திரங்கள் நல்ல கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான், எந்த சுபகாரியத்திற்கும் பயன்படாது. ஆனா அஸ்வதி நட்சத்திரம் எடுத்துக்காங்க, எல்லா சுபகாரியத்துக்கும் பயன்படும். ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்கு, நக்சுவாமிகா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அது ஹோமியோபதியின் கிங் அப்படிங்கிற அந்த மருந்தை எட்டி மரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. நம்ம கிராமத்தில் என்ன பழமொழி சொல்லுவோம், எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் வாழ்ந்தார் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பழமொழி அப்படி இல்லை. எட்டி பழுத்தால் என்ன ஈனாதார் வாழ்ந்தால் என்ன அப்படின்னு. ஒருத்தன் எட்டி மரத்தை எவ்வளவு எடை போட்டு சொல்றாங்க பாருங்க, ஈயாதவன் இல்ல ஈனாதவன். ஒரு பிறப்பை உருவாக்க முடியாதவன் எவனோ அவனும் எட்டி மரமும் ஒண்ணுன்னு. ஆனா இல்ல, எட்டி மரத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய கிங் அப்படிங்கிறாங்க. மனம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த நக்சுவாமிகா பயன்படுது. சித்த பிரமை நக்சுவாமிகா அருமா பயன்படும். அதே மாதிரி இந்த மருத்துவ குணங்கள், அந்த விருட்சகத்தினுடைய மருத்துவ குணங்கள் அத்தனையும் அந்த மரத்துக்கு உள்ளது. அதே மாதிரி அந்த பட்சியினுடைய குணம் பார்த்தீங்கன்னா மனித வாழ்வியலோட ஒன்றி போகும். அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. அன்றில் பறவைன்னு ஒரு பறவை. அந்த பறவை திருவாதிரை நட்சத்திரனுடைய பட்சி. அது தன்னுடைய இனத்தை, தன்னுடைய உறவை, சக உறவை எப்பொழுதும் விட்டு பிரியாது அப்படிங்கிறான். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நாம் என்ன பயந்தர்றோம், ஆனா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அந்த பட்சியை வச்சிருக்கான். அப்போ ஒரு திருமணம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரிந்த உறவை மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். மேலும் என்ன, இந்த பாம்பினுடைய நட்சத்திரங்கள் இப்படி வச்சுக்குவோம். ராகு கேது நட்சத்திரம்னா பாம்பினுடைய நட்சத்திரங்கள் மொத்தமாக வச்சுக்கோம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நட்சத்திரங்கள் தான் சுபகாரியங்களுக்கு சற்று விளக்கப்பட்ட நட்சத்திரங்கள். மற்றது எல்லா நட்சத்திரங்களும் சுபகாரியங்களுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 நட்சத்திரத்திலும் மருந்துண்ண நோயஸ்தர் குளிக்க அப்படின்னு இருக்கு. சரி, இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தவே அவ்வளவு பாதகமான நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒருவர் நோய் உண்டு வியாதிசர் குளிக்க மருந்துண்ண ஏற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா அது வீரியமிக்கதாக அர்த்தம். ஒரு நல்ல நாள்ல பார்த்து தானே மருந்து சாப்பிடணும், நல்ல நாள் பார்த்து தானே குளிக்கணும், நல்ல நட்சத்திரம் தானே பார்க்கணும். ஏன் இந்த நட்சத்திரனால சொல்றாங்க? இதுதான் ஆற்றலை பெருக்கக்கூடியது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூரிய கிரகண நாட்களிலும் சந்திர கிரகணம் வரும் நாட்களிலும் எல்லா ஆலயங்களும் திறந்திருக்க மாட்டாங்க. எல்லா ஆலயங்களும் திறந்திருக்க மாட்டாங்க. ஆனா மருந்தீஸ்வரர் ஆலயம் மட்டும் திறந்திருக்கும். அது அஸ்வினி நட்சத்திரத்திற்கான ஆலய வழிபாடு. அப்ப அந்த ஆலயம் மட்டும் எதுக்காக திறந்திருக்காங்க? ஆற்றலை உள்வாங்கக்கூடியது. நீங்க இந்த தோச நாட்களில நமக்கு அந்த கிரகண நாட்களில மந்திரத்தை சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஏன் அன்னைக்கு சொன்னா அந்த மந்திரம் பலவாரா பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை தானே? இது உண்மையா பொய்யா? கிரகண காலங்களில் மந்திர ஜபம் பண்ண சொல்றாங்களா இல்லையா? யாருக்குமே தெரியுமா தெரியாதா? ஏன் சொல்றாங்க? ஒன்றை பலவாறாக பெருக்கக்கூடியது. சரி, இப்ப
உடற்கூறு தத்துவத்தில் கேன்சர் எப்படி வருதுன்னு தெரியுமா? ஒரு கேன்சர் எப்படி உருவாகுது அப்படின்னு. அது எந்த இடத்துல வேணாலும் கேன்சர் வரட்டும், அந்த திசுக்களினுடைய செல்களினுடைய அந்த சிதைப்படும் பொழுது வளர்ச்சிதை மாற்றத்தில் உருவார ஒரு டிஃப்ரென்ஸ் தான் 1 9 மாறுது, 9 80 மாறுது. இப்படி பல 100 மடங்கு நோய் எதிர்ப்பாற்றிலிருந்து வெள்ளை அணுக்கள்ல இருந்து வரக்கூடியது தான் முதல்ல இந்த புற்றுநோய். அப்ப புற்றுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுது எங்க இருக்கு? இப்ப நம்ம ஊர் ஓரத்தில் புத்து அதெல்லாம் இருக்குல்ல, அது யாரால கட்டப்படுகிறது? கரையானால் கட்டப்படுகிறது. கரையானால் கட்டப்படுகிறது. ஆனா அந்த கரையானுக்கு கண்ணு தெரியாது. கரையானுக்கு கண்ணு தெரியாது. அந்த புற்ற எந்த ராசியோட ஒப்பிடுறாங்க தெரியுமா? கும்ப ராசியோட ஒப்பிடுறாங்க. அப்ப கும்ப ராசியில உள்ள சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு தெரியுமா? திருதராசனுடைய நட்சத்திரம், காந்தாருடைய நட்சத்திரம், கண்ணு தெரியாத நட்சத்திரம். அப்ப உடல்ல வெப்பத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது, அல்லது குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் ஒன்னா சேரும் பொழுது, அல்லது ஜனன காலத்தில் சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் ஒன்றாக இருக்கும் காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் வெப்ப கிரகங்கள் பயணிக்கும் காலம், உடல் சூடு ஏறும், வெப்ப ஆற்றலால் கேன்சர் வர காலம் உருவாகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டாகும். அப்ப வெப்ப ஆற்றல் ஒரு கிரக அமைப்புல ஒருத்தருக்கு வறுமையானால் கண்டிப்பா அவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது நட்சத்திரம் வெப்ப வீட்டிலையும் ராகுனுடைய நட்சத்திரம் காற்று வீட்டிலேயே இருக்கு. இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்கள் 1 3 7 9 11 இந்த அமைப்புல தான் இருக்கு. அப்ப காம திரிகோண வீடுகள்னு சொல்லக்கூடிய 1 3 7 11 காம திரிகோண வீடுகள். அதுல 1 மட்டும் என்ன அப்படின்னா மூல நட்சத்திரம், தனுசு ராசி மட்டும்தான் 9வது வீடா வருது. அப்ப குருவும் ஒரு வெப்ப கிரகம் தான். அந்த குரு சரியான முறையில் அதை நம்ம பயன்படுத்தினோம்னா, அந்த மிதமான வெப்பத்தை அந்த உடலுக்கு சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா, இந்த முன்கூட்டியே இந்த கேன்சரை நம்மளால் சரிபடுத்திக் கொள்ள முடியும். சரி சார், இந்த மிதமான வெப்பம் நம்ம எப்படி தயார் பண்ண முடியும்? குறைக்க முடியுமா? வெப்பத்தை குறைக்க முடியுமா? முடியும். அப்ப குருங்கிறது எங்க முதல்ல நீசமா வர்றாரு, எங்க உச்சமா வர்றாரு? தன்னுடைய 2வது வீட்டான மகரத்துல நீசமா வர்றாரு. அது சேரும் சகதியும் உள்ள தண்ணி. தன்னுடைய 8ஆம் வீட்டுல கடகத்துல உச்சமா வர்றாரு. அது ஆற்று நீர். அப்ப ஆற்று நீர் சுத்தமான நீர். இது சேற்று நீர் மகரம். அப்ப சேற்று நீர் மகரம் அப்படின்னா ஒரு உடல்ல நீரினுடைய எனர்ஜி லெவல் சரியான முறையில் இல்லைனா அவங்க எதிர்ப்பாற்றல் கம்மியாக உள்ளவர்கள், நோய்த்தன்மை உருவாகும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், அது கர்மாவா செயல்படும். அதற்கு 1 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் அந்த வீட்டில் உச்சமாவதால் அவர் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார். அப்ப செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்படி அந்த குருவினுடைய ஆற்றலை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னையெல்லாம் நம்ம கிராம பகுதியில் நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சோத்துல உள்ள தண்ணி நீர் ஆகாரம். அப்ப அந்த நீராகாரம் குடிக்கும் போது உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய பித்தத்தினுடைய அளவுல பித்தத்தினுடைய அளவு கண்ட்ரோல் வைக்கும் பொழுது உடல் சூட்டை தணிக்கிறது, உடல் சமநிலைக்கு வருகிறது. இப்ப அது இல்லை. இப்ப அது இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம்,
கொத்தமல்லி தழை, பேக்கிங் சோடா, நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல பேக்கிங் சோடா, இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நீர் தயாரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லிட்டர் நீரை ஒரு வெண்கல பாத்திரம், ஒரு 2 லிட்டர் நீரை வச்சுக்காங்க. அதில் இந்த வெள்ளரிக்காயை சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி தலையை நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூனில் 8ல் 1 பங்கு அளவு காஸ்டிக் சோடா போடுங்க. இந்த பேக்கிங் சோடா, மன்னிக்கணும், காஸ்டிக் சோடாவில் பேக்கிங் சோடா 8ல் 1 பங்கு போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு மினிமம் ஒரு 8 மணி நேரம்னாச்சும் அதை அப்படியே வச்சுருங்க, ஆடாமல் அசையாமல் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த நீரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அந்த நீர் நீங்கள் அந்த நீராகாரம் மாதிரியே இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வேணா பிஹெச் மீட்டரோ அல்லது பிஹெச் டெஸ்ட் பேப்பரோ வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஒரு பிஹெச் லெவல். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு முறையிலையும் நம்மளுடைய குடிக்கிற நீரிலையும் தான் முதல்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகையில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்கு. அப்போ இங்கே என்ன நோயை உருவாக்கி மருந்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் இங்கே தயாராக இருக்கு. நம்ம குடிக்கிறோம்ல, இப்போ இங்கே ஆரோ வாட்டர்னு குடிக்கிறோம்ல, அது உண்மையானதானா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ வேதாந்தம் பேசுகிறோம் நம்ம, அது அப்படி இது அப்படி அதெல்லாம் சொல்கிறோம்ல. நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டர் முதல்ல நல்ல வாட்டரானு கூகுளில் செக் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம ஏன் அதை குடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கோம், இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே தண்ணியினுடைய தன்மை மாறும், அப்போ நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த தண்ணியை 1 நாள் 2 நாள் வெளியூர் போகும்போது அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊருக்கு வந்துட்டா நம்ம ஊர் தண்ணியை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படியே பயன்படுத்துங்க. நீங்கள் மழை நீரில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 7 தாண்டாது பிஹெச் லெவல். அப்போ தண்ணிங்கிறது நம்ம குடிக்கிற தண்ணியிலேயே சாதாரண தண்ணியில் கண்டிப்பாக பிஹெச் லெவல் நியூட்ரல்லே இல்லை. இப்போ எங்கேருந்து காவேரி ஆற்றுல இருந்தாலும் சரி, அதனுடைய தண்ணியினுடைய வீரியம் கம்மி இருக்கிற சூழ்நிலை. அப்படி தண்ணியை குறை சொல்ல முடியாது சூழ்நிலை. கங்கைக்கு போனா மோட்சம், தோஷம், கர்மா எல்லாம் போகுதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அந்த கங்கையினுடைய தண்ணியினுடைய பிஹெச் வேல்யூ அதிகம். அந்த 2 நாள் இருந்து 3 நாள் இருந்து அந்த ஆற்றுல குளிக்கும் போது உங்களுடைய ஆறா முதல்ல அந்த ஆறா சர்க்கிள் உங்களுக்கு கிளியர் ஆகுது, உங்க மைண்ட் செட் கிளியர் ஆகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி நம்மளுடைய சயின்ஸ், நம்ம முன்னோர்கள் ஏன் அங்க போய் காசிக்கு போய் குளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ராமேஸ்வரம் ஏன் குளிக்க சொல்றாங்கன்னா, அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள கடலினுடைய தண்ணீரினுடைய உப்பினுடைய தன்மை மிக மிக குறைவு. அங்க 22 தண்ணியினுடைய தீர்த்தம் ஊத்துறாங்க, அதனுடைய பிஹெச் வேல்யூ அதிகம். இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட எதையுமே செய்யடானா செய்யி, விளக்கமெல்லாம் கேட்க கூடாது, சொன்னாதான் தவிர வேலை செய்வீங்களா அப்படின்னு நம்மளை மிரட்டி வச்சிருவாங்க. விளக்கம் அன்னைக்கு நம்மளுக்கு சொல்லல எதுக்குமே. இப்ப நாம தான் இப்படி சொல்றோம், ரைட்டு. வடநாட்டுக்காரங்க ஏன் இங்க குமிறாங்க நீங்க பாருங்க, ராமேஸ்வரத்துல போய் பாருங்க, வடநாட்டுக்காரங்க ஏன் குமிறாங்க? அத்தனை காரு போட்டுக்கிட்டு பஸ் போட்டு எதுக்காக வராங்க? நாம இங்க இருக்கிற எத்தனை பேர் ராமேஸ்வரம் போயிருப்போம்? ஏன்? புரிதல் இல்லை. இதுதான் உண்மை. நம்மளுடைய பாடி மெக்கானிசத்தை நம்மளால உணர முடியவில்லை. 10 லட்சம் 20 லட்சம் போட்டு கார் வாங்கியிருப்போம், அதுக்கு ஒரு டிரைவர் போட்டிருப்போம், அதுக்கு சர்வீஸுக்கெல்லாம் போவோம். ஆனால் நம்ம உடம்பு எப்பயாச்சும் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோமா? ஒரு மசாஜ் பண்ணியிருக்கோமா? ஒரு நீராவி குளியல் எடுத்திருக்கோமா? அட்லீஸ்ட் 2 நாள்னாச்சும் பட்டினி கிடந்திருக்குமா? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கோமா? போகுது உள்ற, போற வரைக்கும் அதை பத்தி கேட்கறதே இல்லை. அங்க உள்ற ஐயோ வேண்டாங்கிறத இரும்பல். சளி வந்ததுன்னா எதுக்கு வந்திருக்குதுன்னே தெரியல, அதனால காரஞ்சாரமா சாப்பிடு. நம்மளுடைய மெக்கானிசம் நம்மளுக்கு தெரியல, நம்ம எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு உலகம். அதனாலதான் உணவு உற்பத்தியிலையும் சரி, திங்கிறதுலையும் சரி லிமிட் வைக்கிறது இல்லை, எதையும் கவலைப்படுறது இல்லை. நம்மளால பழமொழி சொல்லி வச்சுக்கான், கொன்றால் பாவம் தின்றால் தீரும்.
அப்ப இந்த புரிதல் இருந்ததுன்னா இதெல்லாம் உள்ற வராது. நான் என்ன சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. அப்ப மெக்கானிசத்தை நாம வழிபாடுன்னு சொல்றோம். வழிபாடுங்கிறது என்ன? ஒரு தடத்தை ஒரு மனிதன் ஒரே தடவையில் உருவாக்க முடியுமா? ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்டு, ஒரு பேங்க்ல கடன் கேட்டு ஒரே நாள்ல நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஒரு நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரே நாள்ல உங்களால முடியுமா? அதெல்லாம் முடியாத போது ஒரே தடவை கோயிலுக்கு போயிட்டு எனக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? பரிகாரம் சொல்றவங்க சொல்றாங்க, ரைட்டா தான் சொல்றாங்க. ஒரே நாள்ல முடியுமா? வழிபாடுனா என்ன? நமக்கும் அந்த தெய்வத்திற்கும் உள்ள வழி எப்ப தெளிவா அந்த தெய்வம் உங்க வீட்டு தேடி வருதோ அப்பதான் நீங்க செஞ்சிருக்கிற வழிபாடு சரின்னு அர்த்தம். அப்ப எத்தனை தடவை நடக்கணும்? பல முறை நடக்கணும். பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பரினா என்ன? குதிரை. காரம்னா என்ன? நம்பகத்தன்மையான ஆற்றல். உங்களுடைய ஆற்றல் நம்பகத்தன்மையா இருக்கணும், செயல்பாடு. அப்ப அந்த பரிகாரத்துல வழிபாடு எப்படி இருக்கணும்? நம்பகத்தன்மையா, தெய்வத்துக்கு பார்க்கறவனுக்கு நம்பகத்தன்மையா இருக்கணும், ஆற்றலா இருக்கணும். அப்ப ஆற்றல் வரணும்னா என்ன பண்ணணும்? பட்டினி கிடக்கணும் சார். இருந்து ஒருத்தன் பட்டினி கிடக்குறான்னா அதுக்கு பேரு விரதம். உணவே இல்லாம கிடக்குறவனுக்கு பேரு தான் பட்டினி. தூக்கி எரிஞ்சு வச்சிருக்க. இப்ப மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கறதுக்கு என்ன பண்ணாரு? வெற்றிவேல் வீரவேல் அம்பு கதா இதெல்லாம் தூக்கிட்டா போனாரு? பட்டினி கிடந்தாரு இல்ல? எங்க பார்த்தாலும் உண்ணாவிரதம் தானே இருந்தாரு. அவனு என்ன பண்ணானுவ? இந்த கிழவங்கிட்ட மாரடிக்க முடியல, மல்லு கட்ட முடியல, வச்சுக்கடா நீ அப்படின்ட்டு போயிட்டானுவ. எதிர்த்து சரிக்கு சரி நின்றுருந்தா நானும் துப்பாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ரஷ்யாவும் பக்கத்துல நாடு போர் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஆகிட்டு இருக்கு. ஒரு குட்டி நாடு தான். உரானுலா ஏன்? எதிரிய நினைக்காதீங்க. எதிரிய பலவீனப்படுத்துங்க முதல்ல, அவனை வீரியப்படுத்தாதீங்க. கடவுளா தான். அன்னைக்கெல்லாம் வந்து அசுரர்கள்லாம் தேவர்கள்லாம் சோமபானம் சுந்தரபானம் குடிச்சிட்டு ஆடிட்டு கிடந்தான் அவன் பாட்டுக்கான். இவன் அசுரர்கள்லாம் என்ன பண்ணானுவ? ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம்னு விரதம் ஒத்த காலில் நின்னா, ஊசி முனை மேல நின்னா. ராவண தன்னுடைய 9 தலையை வெட்டி போட்டு சாமகானம் பாடனா. அப்பதான் வர கிடைக்கும். சும்மா கிடைச்சிடாது. 3 வேளை சோறு தின்னுட்டு கதை சஷ்டி கவசத்தை டேப் ரெக்கார்ட்லயோ சிடி பிளேயர்லயோ அல்லது இதுல நம்ம செல்போன்லயோ போட்டுட்டு நம்ம பாட்டு வீட்டு வேலை செஞ்சிருந்தா கடவுள் வருவாரா? மனம் லயிக்கணும் சார். பாட்டுல லயிக்கணும். திருப்புகள்ல அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த ஒரு பாட்டு நம்மளுடைய 100 சுவாசத்துக்கு அளவை 18 சுவாசமா அந்த பாட்டு குறைக்குது பாடும்போது. அப்ப உங்க ஆற்றல் வெளிப்படுமா இல்லையா? எத்தனை பேரு காலையில எந்திரிச்சதை வந்து பிராணாயாமம் பண்றீங்க? உங்க ஆற்றல் எப்படி வெளிப்படும்? அப்ப இதெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனம். அப்ப ஒண்ணு சோம்பேறித்தனமா இயல்பு நிலையில நீங்க இருக்கும்போது எது வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு நிலையில இருக்கும்போது எது வந்தாலும் உங்களுக்கு தோணும். என்ன தோணும்? பயம் தோணும். அப்ப அஞ்ஞானங்கிறது தான் இந்த கிரகங்கள். ஞானத்தை போதிக்க வரக்கூடியது தான் இந்த நட்சத்திரங்கள். முதல்ல இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா, திசை வந்ததுனாலோ இந்த நாள் வந்ததுனாலோ நீங்க பட்டினியா கிடங்க. உங்கள் ஆற்றல் பெருகும், பக்தி உண்டாங்க, நம்பிக்கை பிறக்கும். இதுதான் இது சொல்லக்கூடிய விஷயம். முருகப்பெருமான் வந்து தன்னுடைய கையில வச்சிருக்கிற வேலாயுதம் மட்டும் இல்ல, அவர் கையில இன்னொன்னு வச்சிருக்காரு, தண்டம் அப்படின்னு. எந்த தெய்வத்திட்டையும் தண்டம் கையில இல்ல. ஆண்டி கோலத்துல நிற்கும் போது வேலு கையில இருக்காது, தண்டம் தான் கையில இருக்கும். அந்த தண்டம் என்னதுன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. இப்ப நம்ம ஸ்பைனல் கார்டை பத்தி எதையாச்சும் கவனப்பட்டிருக்கோமா? அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளதான் நம்ம 7 சக்கரமும் பேலன்ஸா நிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசுறோம், எவ்வளவோ விஷயங்கள் சொல்றோம். ஆனா இந்த நட்சத்திரங்களோட பயன்பாட்டை இப்ப நம்ம போவோம். இது வரைக்கும் இப்ப நம்ம பேசியாச்சு, ரைட்? ஓகே. இப்ப அஸ்வினி அப்படின்னா இது வந்து கேதுவனுடைய நட்சத்திரம், காலபுருஷனுடைய முதல் வீட்டில் உள்ள முதல் நட்சத்திரம்.
அப்போ ஒரு மனிதனுக்கு உலகத்துக்கு என்ன வேணும்? முதல்ல ஞானம் வேணும், ரெண்டாவது தான் அறிவு. அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. நல்லதா கெட்டதான்னு பிரிச்சு பார்க்கறது அறிவு. தனக்கு தேவையா தேவையில்லையா, பயன்படுமா பயன்படாதான்னு சொல்றது அறிவு. ஆனா உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு ஒரு விஷயத்தை எவன் ஒன்று கொண்டு வரானா அவனுக்கு தான் ஞானம் தேவைப்படும். அதுதான் ஞானம். அப்போ உலகத்தை எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துவது யாரு? கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்தினுடைய முன்னாடி பின்னாடி உள்ள நட்சத்திரத்தினுடைய மிருகங்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரங்கிறது குதிரை. அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி, யானை, ஆண் யானை. அதுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யானை, அதுவும் பெண் யானை. ரெண்டு யானைக்கு நடுமத்தில ஒரு குதிரைக்கு என்ன தேவை? ரெண்டு யானையினுடைய பழத்துக்கு நடுமத்தில ஒரு குதிரை மாட்டிக்கிச்சு. அப்ப அதை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஏன்னா குதிரையினுடைய பேர் என்ன? ஹார்ஸ். அப்ப எல்லாத்துக்கும் பவர் எங்க வச்சிருக்கான்? குதிரையில தான் வச்சிருக்கான். யானை பவர்னு ஒண்ணு கூட இல்ல, ஹார்ஸ் பவர் தான் வச்சிருக்கான், குதிரை பவர். அப்ப ஒரு மனிதனுக்கு ஹார்ஸ் பவர் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஹார்ஸ் பவர் எங்க இருந்து கிடைக்கும்? நம்ம பலவீனமா இருக்கு நம்ம கிரகம். இப்போ அதுல ஒரு கிரகம் சனி போய் உட்காந்துட்டாரு மேசராசியில, இல்ல 8ஆம் அதிபதி போய் அங்க உட்காந்துட்டாரு. பலம் கிடைக்குமா? கிடைக்காது. ரெண்டு யானையை போட்டு இந்த குதிரைய மிதிச்சுவிடும், தப்பிச்சு ஓட முடியாது, பலம் இல்லை. அப்ப சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்கு, அஸ்வகந்தா அப்படின்னு. அதை நீங்க பவுடராவை எடுத்துக்கலாம், லேகியமாவை எடுத்துக்கலாம். அல்லது உங்க மூளையினுடைய ஆற்றலை பலப்படுத்துறதுக்கு, உங்களுடைய செயல்பாட்டை புத்தி திறமையா பயன்படுத்துறதுக்கு, ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து, ஹோமியோபதி டாக்டரை பார்த்து, கிரகச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து, ஜோசியரை பார்த்து, ரெண்டு பேர்த்தையும் கன்சல்ட் பண்ணி நக்ஸ்வாமியா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு மருந்தை சொல்றேன், அவங்க அடிஷனலா அதுக்கு இணையா ஒரு மருந்தையும் தருவாங்க. நான் மேலோட்டமான சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். அப்ப எட்டி மர இடத்துல போய் வழிபட்டா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபட்டா கிடைக்காது. பயன்பாட்டுக்கு வரணும், உள்ளுக்குள்ள போகணும். நீங்க வழிபடுறது எட்டி மரம் உள்ள ஸ்தல விருட்சகத்தை வழிபடலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அஸ்வகந்தாவோ அல்லது நக்சுவாமிகாவோ எடுத்துக்கிறது சிறப்பு. இது ஒரு குறிப்பிட்ட வயசை பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு 15-20 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த புத்தி சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு 30-40 வயசு வரும்போது அவங்கள இல்லற ஈடுபட்டால பிரச்சனை வந்தாலும் வரலாம். அப்ப அது எதுக்கு தகுந்த மாதிரின்னு முதல்ல ஜோசியரை கன்சல்ட் பண்ணிட்டு, சித்தா டாக்டரை பார்க்கணுமா ஹோமியோபதி டாக்டரை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு ஜோசியர் ஒரு வைத்தியத்தை சொல்ல முடியும் அப்படிங்கறது சொன்ன இருக்காங்க அன்னைக்கு. மந்திரம், தந்திரம், எந்திரம், வைத்தியம் இது எல்லாமே சேர்ந்ததுகிட்ட தான் இருக்கணும். அது காலமுறையில மாற்றத்துல பலவாரா பிரிஞ்சு போச்சு. இதை பயன்படுத்துங்க. ஒரு கன்சல்டேஷன் போய் பண்ணுங்க, எப்படி இருக்கு அப்படின்னு. ஜோசியர் இப்படி சொன்னாரு சார், எப்படி சார் அப்படின்னு. நானே போனேன்னா கூட, மெடிசன் வாங்கறதுக்கு போனேன்னா கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணுவேன். சார் இந்த கிரகச்சாரம் இப்படி இருக்கு, இதனுடைய மருத்துவம் இது கொடுத்துருக்காங்க, இந்த மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த பட்டையை கொடுத்துருக்காங்க, இது சார்ந்த ஹோமியோபதி மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்பேன் நான். அப்ப அதனுடைய வீரியத்தன்மை ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி இன்னும் கூட டானிக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு பயன்படுத்த சொல்றார். அப்படித்தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும். சரி, இப்ப அந்த மாதிரி அப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமனுடைய நட்சத்திரம். அடுத்தது இந்த மருத்துவ ஜோதிடத்திற்கான நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான் முதல்ல. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா நகுலன் சகாதேவன் பிறந்தது அந்த நட்சத்திரம் தான். இது நட்சத்திரத்துல ஒரு வரக்கூடிய அந்த கர்மாவை பத்தி வரக்கூடிய நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரம் ஒருத்தர்
ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சம்பந்தமா டாக்டர்கிட்ட போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நட்சத்திரத்துல போகக்கூடாது. கரு சம்பந்தமான குழந்தை சம்பந்தமான பிரச்சனைக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தவே கூடாது. சரி, இந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் வர நாள் வியாழக்கிழமையா இருந்து அன்னைக்கு நீங்க வந்து ஒரு புதிய ஆடை வாங்கி, ஒரு கைத்தறியில கூட சரி ஒரு ஆடை வாங்கி போட்டீங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு அன்னை ஆடை தரித்திரியம் வராது. சோத்துக்கு முதல்ல பஞ்சம் இருக்காது, துணிமணிக்கு முதல்ல பஞ்சம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுனிங்கிறது கேது, வியாழக்கிழமைங்கிறது குரு. அப்ப இந்த நாளை சேர்த்து நாம ஒரு சட்டை போடும்போது சுக்கிரன், ஆடைங்கிறது சுக்கிரன். அப்ப அந்த 2-7 குரு கேது இணைவு வரும்போது ஒரு ஜாதகத்துல இல்லைன்னா கூட அவங்களுக்கு கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் முதல்ல இது வந்து சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாருமே. அப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், இந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வந்து, அல்லது இந்த எந்த நட்சத்திரமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறது மிகவும் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஒரு கைப்பிடியை வச்சு நீங்க எது வேணாலும் சரி ஆண்டவனுக்கு படிச்சு அந்த கரெக்டா அந்த சூரியன் அந்த மேசம், அதாவது சித்திரை மாசத்துல அசுவினி நட்சத்திரத்துல போறப்ப சந்திரன் சுவாதியில போகணும். ரெண்டுமே வந்து ராகு கேதுனுடைய நட்சத்திரத்துல போகும்போது அந்த உணவை நீங்க படைச்சு சாப்பிட்டீங்கன்னா 1 வருடத்துக்கு உங்களுடைய நோயிலிருந்து பாதுகாக்கும். அதுதான் சித்திரகுப்தன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, அவனுடைய கணக்கு அன்னைக்கு மாத்தி எழுதப்படும் ஐதீகம். அது வழிபடுறதுங்கிறது நீங்க எப்படி வேணாலும் வழிபடலாம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு விரதம் இருந்து, அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நோயினுடைய தாக்கம் புதுசா வராது. நோயினுடைய தாக்கமும் உங்களுக்கு அதனுடைய வீரியமும் குறைய ஆரம்பிக்கும். பொதுவா இந்த ராகு கேதுகள் நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா வியாதியே மருந்து ஒன்றதுக்கும் வியாதிஸ்தர் குளிக்கவும் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சரி, குளிக்கிறதுன்னு சொல்றீங்களா, சாதாரணமா நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா, இல்ல சாதாரணமா இப்ப 10 நாள் பாயில கடந்தேன் மறுபடியும் எந்திரிச்சு குளிக்கிறதா, என்ன சார் எப்படி சார் குளிக்கிறதுன்னு சொல்றீங்களே அப்படிங்கன்னா, வைத்தியர் வந்து சொல்லுவார் சில மூலிகை பொருட்களை கொடுத்து அல்லது என்னென்ன கொடுத்து அந்த பொருட்களை குளிக்க சொல்ல ஒரு மருத்துவத்தில் அது ஒன்று உண்டு. அந்த நாட்கள், அப்படி சொல்ற நாட்கள் வந்து இந்த ராகு கேதுகள் வரும் நட்சத்திரத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. பொதுவா இந்த ராகு கேதுனுடைய நட்சத்திரத்துல புத்து மண் இருக்கு இல்லையா, யாரும் கைப்படாத இடத்துடைய புத்தினுடைய மண்ணை எடுத்து துளசி சாறு விட்டு கொஞ்சோண்டு கோமயம் இது கூட சேர்த்து நீங்க உடல் மூலம் குளிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை உள்வழாக்கும் சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சோப்பா கூட வருது, எல்லாம் சேர்ந்து கலவையா சோப்பா கூட வருது, நிறையா போடுறாங்க. பட் நீங்களா செஞ்சு குளிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வந்து அஸ்வினி நட்சத்திரம். அதனுடைய பறவை பட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாளி அப்படின்னு அதனுடைய பட்சி. இந்த ராஜாளி பட்சிக்கும் சதய நட்சத்திரத்திற்கும் ஆகவே ஆகாது. அப்படின்னா அஸ்வினிக்கும் சதயத்துக்கும் ஆகாது. அப்ப ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரமா இருந்து ஜனன காலத்துல ராகு திசை வந்ததுன்னா அந்த காலம் அவங்களுக்கு கஷ்டமானது. ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பறவை ராஜாளி, சதய நட்சத்திரத்துக்கு பறவைன்னு பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கை. அப்ப எப்பயுமே வந்து இந்த கழுகோட எந்த பறவையுமே அதிகமாக மோதாது, சண்டையிடாது. ஆனா
இந்த காக்கா மட்டும்தான் கழுகு கிட்ட சண்டையிடுற ஒரு குணாதிசயம் உண்டு. ஆனா அதே சமயம் இயற்கையை தாண்டி பறக்கக்கூடியது ராஜாளி. கழுகுது மழை பெய்யுதுன்னு வச்சுக்காங்க, அந்த மலை மேகத்தை தாண்டி பறக்கக்கூடிய ஆற்றல் பருந்துக்கு உண்டு, ராஜாளிக்கு உண்டு. அதே போல இந்த ராஜாளி அதாவது பருந்தனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம். அதுக்கு பின்னாடி இந்த பருந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாறை இடுக்கில் போய் உண்ண உணவின்றி உறக்கமின்றி கிடந்து தன்னுடைய சிறகுகள்லாம் உதிர வச்சு தன்னுடைய அழகை மறுபடியும் அந்த பாறையில் தீட்டி மறுபடியும் புதிய சிறகுகள்லாம் முளைத்து மறுபடியும் இந்த உலகத்தில் பறந்து வரும். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு அசுனி நட்சத்திரத்தில் ஒரு செயலை கண்டிப்பா தியாட்சம் இல்லாத, அதை முதல்ல பார்க்கணும். இந்த தியாட்சம் பார்க்கணும். ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரக்கும் தியாட்சம்னு ஒன்று இருக்கு. லக்கண தியாட்சம், நட்சத்திர தியாட்சம்லாம் இருக்கு. அந்த தியாட்சத்தை விலக்கி சுப நேரத்தில் நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அசுனி நட்சத்திரத்தில் நீங்களே அதை போட்டாலும் வேற ஒருத்தர் அதை கையில் பிடிச்சி தூக்கி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போற மாதிரி இருக்கும், ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் தூக்கிட்டு வருவாங்க, அதை எடுத்துட்டு பயன்பாட்டு கொண்டு வருவாங்க. இப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரம் எத்தனை வருஷமானாலும் திருப்பி அது வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு ஆற்றலுடையது அஸ்வினி நட்சத்திரம். டைம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். இதை சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு போகலாம். சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா மீண்டும் ஒரு தடவை இதே டாபிக்கை அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா சப்ஜெக்ட் கடல் மாதிரி, ஜோதிடம் பெருங்கடல் மாதிரி. திருவாதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அது அந்த ஆருத்ரா தரிசனத்தில் இதே ராகுகேது நட்சத்திரத்தில் தான் அந்த ஆருத்ரா தரிசனம். இப்போ அன்னைக்கு என்ன செய்யறாங்க? களி செய்யறாங்களா? அந்த களி உடலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராகுகேது நட்சத்திரம்னா நம்ம பயந்துக்கிறோம். ஆனா ராகுகேது நட்சத்திரத்துல தான் உணவு கொடுத்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு அந்த இறைவனே அந்த உணவை சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு வலியுறுத்துறாரு அந்த நாளை. அப்ப திருவாதிரை களி. அதே போல இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த விஷத்தை இறைவன் உள்வாங்கிறாரு. தேவி அதை உள்ளுக்குள்ள போவாம கழுத்திலேயே பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அதுக்கு தான் மிடறிய வேதியனே அப்படின்னு பாடல் வரும். இந்த திருக்கோல காட்சி ஆந்திரா மாநிலம் சுருட்டப்பள்ளியில் இருக்கு. அப்ப அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் யாருக்கும் கனெக்ஷன் சரியா இல்லை. நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு மாறி நடக்குது. இயல்புக்கு மாறா நம்மளுடைய வாழ்க்கை பாதை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவாதிரை களியை பயன்படுத்தி திருவாதிரை வர நாள்ல சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேருமே அந்த ராகுகேதுனுடைய நட்சத்திரங்கள் ஒன்று திருவாதிரையிலையும் இன்னொன்று மூலத்திலையும் இருக்கணும். அப்படி உள்ள நாட்களை நீங்க தேர்ந்தெடுத்து விரதம் மேற்கொள்ளணும். முதல்ல நீங்க வெறுமனே அன்னைக்கு உடனே முதல் நாள் நைட்டையும் சாப்பிட்டு மறுநாள் காலையிலையும் சாப்பிடக்கூடாது. நீங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல விரதம் இருக்கணும், நோன்பு இருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆற்றல் பலவாறாக பெருகும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸினை முதல்ல நம்மளுக்கு வெளியேற்றதே தெரியல. நம்ம செல்களில் நான் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதை அப்புறமா பேசுவோம். செல்களை பற்றி தனியாக வேணா பேசுவோம் ஜோதிடத்துக்குள்ள. அந்த செல்களில் உள்ள எனர்ஜி லெவலை நம்மளுக்கு கூட்ட தெரியல. இப்போ ஒரு உண்மையான ஒரு சங்கீதம், ஒரு நல்ல ஒரு பாட்டு, ரம்மியமான பாட்டாக இருந்துக்கிறதுக்கும்
அதே சமயத்தில் ஒரு குத்துப்பாட்டு இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். மூணாவது ஒரு சோகப்பாட்டு. இது மூணுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா ஒரு பம்பை அடிச்சு ஆடும்போது இருக்கிற உணர்வு இந்த மூணுலயும் இருக்காது. அதனாலதான் சிவபெருமான் ஆடும்போது என்ன பண்றாரு, பம்பை வச்சு ஆடுறாரு. அவரு மத்ததெல்லாம் வச்சு ஆடல. பம்பை அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டே ஆடும். நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்கனாலும் உங்களை அறியாமையே உங்க ஸ்பைனல் கார்டு ஆடும். இதெல்லாம் நேச்சுரல். நீங்க வேணாலும் ஒரு செல்லுல உங்களுடைய பம்பையினுடைய போட்டுட்டு நீங்க உங்களால இறுக்கி பிடிச்சி உட்காந்துருங்க. எப்படி உட்காந்துருந்தாலும் உங்க முதுகு தண்டு ஆடும். அப்ப அந்த திருவாதிரையை இப்படி பயன்படுத்தலாம். ரெண்டாவது அதாவது தில்லையில சிதம்பரத்துல அந்த நடராஜ தரிசனம்னு சில நாட்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க, எல்லா நாட்களும் இருக்காது. அது பஞ்சாங்கத்தில் இருக்கு. அந்த நாட்கள்ல போய் ஒரு நாள் அங்க தங்கிருங்க. உங்க ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய சக்கரா, உங்களுடைய இயற்கை தத்துவமான எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்களால உணர முடியும் என்று கூறி மீண்டும் இருக்கின்ற நட்சத்திரத்தை பின்வரும் கருத்தரங்கில் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் என்று கூறி என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. அடுத்ததாக அடுத்த மாதம் என்னுடைய ஜோதிட வகுப்பு ஒன்று உள்ளது. திதியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் பாடம் நடத்துற மாதிரி இந்த சப்ஜெக்ட் இருக்காது. இது வரைக்கும் நீங்க கேட்டிராத அறிந்திராத பல சிறப்பான தகவல்கள் இந்த வகுப்பில் இருக்கணும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராசிபுரத்திலிருந்து வருகை புரிந்த வேலு சிவாய் அவர்கள் மிக சிறப்பான முறையில் அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பில் உரையாற்றினார். அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு திரு மாணிக்கம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.